ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஆனால் இந்த சீட்டில் உட்காரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓட்டுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தினம் வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டுவேன் வண்டி. ஸோ என்னோடய ஃபீல்டு அப்படி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டால் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதனால் நான் சீட்டு மாற்றலான்னு சொல்லிவிட்டு அமீன் லைனிங் ஒர்க்ஸ் இருக்குது ஜிபி ரோட்டில், அங்கே வந்திருந்தேன். ஸோ அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு குஷன் வச்சு வேணும் ஒரு லாங் ரைடுக்குன்னா. அவங்க சூப்பராக ஒரு சீட் பண்ணி கொடுத்தாங்க. 1 இன்ச் ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணி கொடுத்தாங்க. பரவாயில்ல, வெரைட்டி டிசைன்லாம் இருந்தது இதில். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ரோப் இருக்க தான் செய்யுது. நான் என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட இந்த ரோப்பு இதெல்லாம் வேண்டாம், பிளெயினாகவே கொடுங்க, டிசைன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொன்னால். ஸோ இது எடுக்க சொன்னார். இந்த டிசைனுக்கு இந்த என் வண்டிக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன்னா ஒரு சாஃப்ட்டு ஒரு இது மாதிரி இருந்தது லெதர், அதில் வந்து 1 இன்ச் ஸ்பாஞ்ச் வச்சு அவருக்கு வந்து ரெடி பண்ண சொன்னேன். ஸோ அவரும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே சேம் அதே மாதிரி தான் சீட் வந்து அரேஞ்ச் பண்ணார். ஆனால் என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கினார். பரவாயில்ல, டைம் எடுத்தால் கூட நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர். ஸோ ஃபிட் பண்ணி நான் சீட்டெல்லாம் செம்மையாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். சரி, நான் என்ன பயந்துருந்தேன்னா திரும்பவும் வந்து அதே மாதிரி பெயின் வருமா, என்னடா சீட் மாற்றி இருக்குமே அப்படின்னு பார்த்து நான் சரி இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு சொல்லிவிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அண்ணா சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து சீட் எனக்கு நான் சாய்ஸ் பண்ண மாதிரி, நான் செலக்ட் பண்ண மாதிரி இருந்தது அது. ஓகேன்னு சொல்லிவிட்டு பார்த்தா பக்காவாக ஃபிக்ஸும் பண்ணிட்டார் அவர். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பட் என்னென்னா டைம் ஆனால் தான் நல்லது. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது சீட்டு. நல்லா பொறுமையாக நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்களும் வேணுன்னா மாற்றிக்கலாம் வந்து.